சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஆபத்தில் திமுக, அதிர்ச்சியில் ஸ்டாலின் இருக்கிறாராம். அதற்கு காரணம், திமுகவில் 13 கூட்டணி கட்சிகள் உள்ளன. ஆனால் தற்போது கிடைத்திருக்கும் தகவலின்படி கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு வெளியேற அதிக வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்திருக்கு. மேலும் அவங்க எப்போ வேண்டுமானாலும் எதிர்க்கட்சியில் சேரலாம் என்கின்ற தகவலும் தற்போது தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. இதனால் தான் திமுக ஆபத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் முப்பெரும் விழாவாக கரூரில் பிரம்மாண்டமாக விழா ஏற்பாடு செய்யப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் அதில் உரையாற்றினார். ஆனால் பெரும் திரளான மக்கள் திரள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஸ்டாலின் அங்கு சென்றார். ஆனால் அங்கு வந்ததோ சொற்பமான மக்கள், 25,000 நபர்கள் தான் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர்களும் ஸ்டாலின் போன்ற முக்கியமான அமைச்சர்கள் கொடுத்த பணத்திற்காக தான் அவர்கள் வந்தார்கள் எனவும், மேலும் ஸ்டாலின் உரையாற்ற வரும்போது கூட்டமே சேரவில்லை, அவரை காண யாருமே இல்லை என்கின்ற தகவலையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திமுகவில் உள்ள முக்கியமான கூட்டணி கட்சிகளை அதன் அங்கீகாரத்தையே ரத்து செய்து இருந்தது சமீபத்தில். அதுபோல மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், திமுகவில் கூட்டணி கட்சிகள் மீண்டும் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் தர வேண்டும். கூடவே மிக முக்கியமாக தொகுதிகளை, அதாவது பல்வேறு தொகுதிகளை, அவங்க கேட்கும் தொகுதிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதில் நிற்பதற்கான வாய்ப்புகளையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் தான் திமுக மிகவும் ஆபத்தில் இருக்கிறது. மேலும் கூட்டணி கட்சிகளை சிதறவிடாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வைக்கும் கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். கூடவே திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சிகள் மீது ஊழல் வழக்கு இருக்கிறது. இந்த ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் சிறைக்கு செல்லவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் சிறைக்கு சென்றால் இந்த 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவின் நிலைமை என்னவாகும்? கண்டிப்பாக தோல்வி என்பது மட்டும்தான் கிடைக்கும். மேலும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. திமுகவின் அடுத்த செயல்பாடுகள் என்ன? திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.